நாமம் தவறாய் பயன்படுத்தப்படுகிறது, சரியில்லாமல் பயன்படுத்தப்படுகிறது, அதை புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் பயன்படுத்தப்படுகிறது. அப்படியானால் கர்த்தருடைய நாமம் அது என்னவென்று சொல்லி தெரியவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அந்த நாமத்தின் மேல் இருக்கிற அதிகாரம் வல்லமை செயல்படவே முடியாது. பாருங்க, யாத்திராகம் 15வது அதிகாரத்துல 26வது வசனம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இப்போ இந்த இடத்துல கர்த்தர் அவருடைய நாமம் அதனை அதனை கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர், கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தர். இந்த இடத்துல கர்த்தர் என்கின்ற நாமம் மிக மிக முக்கியமான நாமம். இந்த நாமம் உடன்படிக்கை நாமம். யாத்திராகம் 3:15 உடன்படிக்கை நாமம். இந்த நாமத்தை எடுத்து வேற ஒரு நாமத்தை வைக்கவே கூடாது. அது தவறு, தவறுகளுக்கு அவ்வளவு பெரிய தவறு அது. அந்த இடத்துல பாருங்க, இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் யெகோவா ராஃபா என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் என்ற பெயரை எடுத்துட்டு யெகோவா என்கின்ற பெயரை வைக்கிறார்கள். பாருங்க, ஒரு யெகோவா விட்னஸ் உடைய வேதாகமம் இல்லை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் கான்டெம்பரரி அப்படின்னு ஒரு வேர்ஷன். நான் அந்த வேர்ஷனை 2 பார்ட்டாக நான் போடுறேன். இன்றைக்கு எல்லா இதுலேயும் மிக்ஸ் பண்ணி வருகிறது. மிக முக்கியமானது, வேதத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமானது. இது யெகோவா விட்னஸ் உடைய பைபிள். இது இன்றைக்கு நம்முடைய அநேக தமிழ் வேதாகமத்து நடுவில், இந்த வேதாகமத்து நடுவுலலாம் அதோட ஆப்பெல்லாம் இருக்கிறது. அந்த வேதாகமத்தில் நீங்க எல்லா வசனங்களை பார்த்தீங்கன்னா யெகோவா என்று வரும். இந்த இடத்துல எப்படி வரும்னு சொன்னீங்கன்னா, உங்களை குணமாக்குகிற பரிகாரியாகிய யெகோவான்னு வரும். பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை எடுத்துட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இது எவ்வளவு பெரிய கேடானது, ஒழுக்கமற்றது. அந்த யெகோவா என்பது தேவனுடைய நாமம் அல்ல. யெகோவா என்பது தேவனுடைய நாமம் கிடையாது. அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த யெகோவா என்கின்ற நாமம் ரேமன்ஸ் மார்டினி என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனால் 1678ஆம் ஆண்டு ஃபியூஜியோ ஃபீடே என்கின்ற புஸ்தகத்தில் எழுதப்பட்ட நாமம் தான் யெகோவா. அதன் பிறகு அதை டிராகன் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லி மொழிபெயர்ப்பு செய்தார்கள். இது ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்ட நாமம். யெகோவா என்று சொல்லப்படுகிற நாமம் ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்டது. 1678ஆம் ஆண்டு ரேமன்ஸ் மார்டினி என்று சொல்லப்படுகிற மனுஷனால் உண்டாக்கப்பட்ட பெயர். ஆனால் கர்த்தர் என்கின்ற பெயர் ஆண்டவர் மோசேயிடத்தில் ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர், யாத்திராகம் 3:15 உடன்படிக்கை நாமம். அது கர்த்தர் என்பது உடன்படிக்கை நாமம். தேவனுடைய பிள்ளைகளை ஏமாந்துராதீங்க, சத்துரு உங்களை ஏமாத்திடுவான். ஆனா அந்த யெகோவா என்கின்ற நாமம் மனுஷனால் உண்டாக்கப்பட்டது. இந்த வேதாகமத்துல நீங்க அதை டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட் முழுவதும் கர்த்தர் வார்த்தையே இருக்காது. எல்லா இடத்திலும் யெகோவா என்று தான் இருக்கும். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் வர கர்த்தர்ன்ற முக்கியமான நாமம் இந்த வேத புஸ்தகத்தில். இந்த கர்த்தர் நாமத்துல தான் தேவன் செயல்படுகிறார், இயேசு கிறிஸ்து செயல்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய ஆவியானவர். இப்ப இந்த கர்த்தர் நாமத்தை எடுத்து விட்டு யெகோவா என்கின்ற நாமத்தை வைத்து விட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமுதாயம் ஊழியக்காரர்கள் என்ன பண்றோம்? யெகோவா ராஃபா என்று சொல்லுகிறோம். ராஃபா என்று சொன்னால் மருத்துவன், குணமாக்க கூடியவன். அது டாக்டரா இருக்கலாம், மந்திரவாதியா இருக்கலாம், அது யாராவது இருக்கலாம். சுகமாக்குகிறவன். இந்த ராஃபா என்பது சுகமாக்குகிறவன், சுகத்தை கொடுக்கிறவன். டாக்டர், அதே போல மந்திரவாதி. நிறைய வசனங்கள் நிறைய இடங்களை பார்க்கிறோம். அநேக பிசாசு பிடித்தவர்களை துரத்துகிறதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அநேக மந்திரவாதிகள். இதெல்லாம் இந்த இடத்துல இந்த ராஃபா என்று சொல்லுகிறதுனால தேவனுடைய நாமம் இல்லாது.
இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, நம் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் ராஃபா, ராஃபா கிடையாது. ராஃபா என்று சொன்னால் வைத்தியன், மருத்துவன். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 12வது வசனம். ஆசாவை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது, அவன் தன் வியாதியிலும், நல்ல கவனிங்க, அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரியே தேடினான். இந்த பரிகாரி என்று சொல்லப்படும் போது டாக்டர். இந்த ஆசா பரிகாரி என்று சொல்லப்படும் போது உலகபூர்வமான மந்திரவாதிகள், விக்கிரகத்தை பின்பற்றி கிரியை செய்கிறவர்கள், புற ஜாதி மக்கள். இது பாத்தீங்கன்னா ஆசா யாரை பின்பற்றி போறான்னு சொன்னா பரிகாரியை, கர்த்தரை அல்ல. அப்போ இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் வரணும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, பரிகாரியாகிய கர்த்தரை நம்ம எடுத்துட்டு இப்ப யெகோவா ராஃபா என்று சொல்லுகிறோம். இப்படி பாத்தீங்கன்னா ஈப்ரு பைபிள்லயும் கிடையாது, எந்த பைபிள்லயும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல ராஃபா என்று சொல்லுகிறது வைத்தியரை குறிக்கிறது. நீங்க மார்க் 5:26 பாத்தீங்கன்னா வைத்தியர்களால் வருத்தப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்திரீ. லூக்கா 8:43 சொல்லுகிறது, தன் பணத்தை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து, எல்லாமே ராஃபா தான். யோபு 13:4 சொல்லுகிறது, ஒன்றுக்கும் உதவாத வைத்திய காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். இப்ப இந்த வைத்தியர்கள் என்று சொல்லப்படும் போது ராஃபா, ராஃபான்றது தேவனுடைய நாமம் கிடையாது, அது ஈப்ரு பைபிள்ல வர்றதுனால வைத்தியர்கள். அவன் யார், மந்திரவாதியா கூட இருப்பான், யாராவது இருப்பான், அவன் விக்கிரக ஆராதனைக்காரனாக. ராஃபா என்று சொன்னால் வைத்தியர், சுகமாக்குகிறவன், அவ்வளவுதான். அவனைதான் பரிகாரி. பரிகாரினால் அவன் தான் வைத்தியன். அவன் யாரனா இருக்கலாம், அவன் மந்திரவாதியா இருக்கலாம், அவன் தேவனுடைய ஊழியம் செய்கிறவனா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். சுகத்தை கொடுக்கிறவன் டாக்டர். அவன் டாக்டரை தான் இந்த இடத்துல பரிகாரி என்று சொல்லப்படுகிறது. பரிகாரி தேவனுடைய நாமம் அல்ல. பரிகாரி என்பது அவர்கள் செய்கிற தொழிலை, அவர் செய்கிற வேலையை குறித்து சொல்லப்படுகிறது. பரிகாரி என்று சொன்னால் வைத்தியர், டாக்டர். இப்ப இந்த இடத்துல பாருங்க, மிக பெரிய தவறை இன்றைக்கு தமிழ் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா கர்த்தன்ற நாமத்தை எடுத்துட்டு யெகோவான் வச்சுட்டாங்க. நீங்க பாருங்க, இன்னைக்கு யெகோவான் வந்திருக்கு, நாளைக்கு ஜெகோவான் கூட வைப்பாங்க, ஏன் ஜாவான் கூட வைக்கலாம். ஏன்னா நீங்க கர்த்தரையே எடுத்துட்டீங்களே. கர்த்தன்ற நாமத்தை எடுத்துட்டு யெகோவா வச்சான்னா, ஜாவா வச்சான்னா, பாவா வச்சான்னா, சாவா எதனா வச்சுக்கலாம். ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகிறது. தேவனை குறித்த அறிவில்லை, வெளிப்பாடு இல்லை. நான் எவ்வளவு காலமாய், ஏறக்குறைய 10-15 வருஷமா கத்திட்டு இருக்கிறேன், யெகோவா தேவனுடைய நாமம் அல்ல, யெகோவா தேவனுடைய நாமம் அல்ல, கேட்கிறது இல்ல. எத்தனை காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற பரிகாரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவர் என்ன பண்ணுவாரா, எகிப்துக்கு வர பண்ணுகிற, எகிப்துக்கு வந்திருக்கிற எந்த ஒரு வியாதியும் உனக்கு வராது என்று சொல்லுகிறவர். பாருங்க, இந்த பரிகாரி என்பவர் யார்? வைத்தியன் டாக்டர் வியாதி வந்த பிறகுதான் சுகத்தை தருவான், வியாதிக்கு தான் சுகத்தை தருவான். ஆனால் இந்த வைத்தியர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் யார் என்று சொன்னால் வியாதி வருகிறதற்கு முன்பாகவே தன்னுடைய ஜனத்தை பாதுகாக்கிறவர். அவர்தான் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த டாக்டர் விலையேற பெற்றவர், இந்த டாக்டர் விசேஷமானவர். இவர் கர்த்தர், இவர் யெகோவா கிடையாது. யெகோவா என்பது வேற ஒரு நாமம், அது உருவாக்கப்பட்ட நாமம், ஒரு மனுஷனால் சொல்லப்பட்ட ஒரு நாமம். பாருங்க, எந்த வேத புஸ்தகங்களிலும் கிடையாது. இங்கிலீஷ் வேத புஸ்தகங்களில, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருந்து நீங்க எந்த வேத புஸ்தகத்திலும் கிடையாது. NIV கிடையாது, ஆம்பிளிஃபைல கிடையாது, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல கிடையாது, எந்த வேத புஸ்தகத்திலும் கிடையாது யெகோவான்னு. ஆனா இந்த யெகோவான்ற பெயரை வைத்து ஏதோ வேற ஒரு யெகோவா விட்னஸ் புஸ்தகத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து இங்க நுழைக்கிறாங்க. இந்த வேத புஸ்தகத்திலே 13 முறை தான் எழுதி இருக்கு. பாருங்க, இந்த வில்லியம் டெண்டல் கொண்டு வந்ததுல 7 இடத்துல தான் இருக்கு. வில்லியம் டெண்டல் 7 இடத்துல தான் சொல்லி இருக்கிறாரு. ஆனா இதுல 13 இடத்துல இருக்கு.
ஆனா இன்னைக்கு தமிழ் சமுதாயம், தமிழ் ஊழியக்காரர்கள் 1000 இடத்துல எடுத்து வச்சிருக்கிறீங்க தேவன் கர்த்தர் நாமத்தை எடுத்து விட்டு. எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. பாருங்க, எவ்வளவு காலமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், யெகோவா தேவனுடைய நாமம் இல்ல. ஏன் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் படிக்கிறீங்களே, NIV படிக்கிறீங்களா, அதுல ஒரு இடத்துல கூட யெகோவா இல்லையே. ஏன் ஆம்பிளிஃபைட் படிக்கிறீங்களே, எத்தனை வேதாகமத்தை படிக்கிறீங்க இங்கிலீஷ் பைபிள்ல, ஒரு இடத்துல இல்லையே. அதை இப்ப இன்னைக்கு பாடுறோமே, அன்னைக்கு ஆராதிக்கிறோமே. பாருங்க, உண்மையாய் தேவனுக்கு போக வேண்டிய மகிமையை, கர்த்தருக்கு போக வேண்டிய மகிமையை வேற ஒரு நாமம் எடுத்துடுச்சு. வேற ஒரு நாமம், இங்க யெகோவா என்று சொல்லப்படுகிற ஒரு நாமம் எடுத்து விட்டது. நீங்க அந்த யெகோவான் போடுறதுக்கு உங்க பேரை கூட போட்டுக்கலாம், நீங்க ஒண்ணு தப்பே கிடையாது. ஏன்னா அதுவும் ஒரு மனுஷனால் உண்டாக்கப்பட்ட நாமம் தான், நீங்க போறதும் உங்களுடைய நாமம் தான், பெரிய இது இல்லை. ஆனால் இந்த வேத புஸ்தகம் ஹீப்ரு பைபிள்ல அந்த ரேமன்ஸ் மார்டினுக்கு விரோதமாய் யூதர்கள் எப்படி போராடினார்கள், நான் எல்லாத்தையுமே இந்த மெசேஜ்ல போடுறேன், படிச்சு பாருங்க. யெகோவான்ற பேர் எப்படி வந்தது, அந்த எப்படிப்பட்ட நாமத்தை அவன் எழுதினான், எப்படி அவன் கொண்டு வந்தான், எவ்வளவு பெரிய போராட்டம் எல்லாம் படிங்க, பாருங்க, உச்சரிக்காதீங்க. நான் ஏறக்குறைய 15 வருஷம் ஆகுது யெகோவான்ற பேரை சொல்லி நான் ஆராதித்ததே கிடையாது, ஜெபம் பண்ணது கிடையாது, விண்ணப்பம் பண்ணது கிடையாது, ஒரு பாட்டும் பாடினது கிடையாது, ஒரு முறை கூட. ஏன் நான் சொல்லுகிறேன், இவ்வளவு பாரத்தோடு சொல்லுகிறேன், விடுதலை வராது, இந்த இடத்துல சுகம் கிடைக்காது. எந்த வியாதியில நீங்கள் போராடி கொண்டு யெகோவா ராஃபா சுகம் தருவார் நினைக்கிறீங்களோ, சுகமே வராது, சுகத்தை பெற முடியாது. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் சுகம் உண்டு. இயேசுவின் நாமம் இல்லாமல் சுகம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, எத்தனை இடத்துல புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், தேவனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல கர்த்தர் ராஃபா பரிகாரி இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவை எடுத்துட்டு இப்ப யெகோவா போட்டிருக்காங்க. யெகோவாக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஜனமே மோசம் போய் விடாதிருங்கள், யெகோவாக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தமே இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கும் யெகோவாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. கர்த்தன்ற நாமத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு யெகோவான்னு வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த நாமத்தை நீங்க பாடுறீங்க, அந்த நாமத்தை துதிக்கிறீங்க, அந்த நாமத்தை ஆராதிக்கிறீங்க, அந்த நாமத்தை உபதேசம் பண்றீங்க, அந்த நாமத்தை நீங்க பிரசங்கம் பண்றீங்க. எத்தனை காலமாய் சொல்லி கொண்டிருக்கிறேன், இன்னும் மாறல. நான் தான் சொல்றேன், வாங்க, என்னுடைய போன் நம்பர் இதுல போடுறேன், வாங்க. என்னிடத்துல ஆயிரக்கணக்கான எவிடன்ஸ் இருக்கு. நாமங்களை குறித்து ரிசர்ச் பண்றதுனால தான் நான் சொல்றேன். வேத புஸ்தகம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் பாருங்க, உடன்படிக்கை நாமம் அது, அந்த நாமம் உடன்படிக்கை நாமம், தேவனாகிய கர்த்தர். மோசே கிட்ட சொன்னார், மோசே மாதிரி ஒரு உன்னதமான ஒரு ஊழியக்காரன் இந்த வேத புஸ்தகத்தில் பார்க்கவே முடியாது. அத்தனை கீழ்ப்படிதல். அவன் ஏதோ ஒரு இடத்துல குச்சி எடுத்து அடிச்சுட்டான்றதுக்காக அல்ல, தேவனுடைய பிள்ளைகளை, அவன் விளையாட பெற்ற தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் அவனை குறித்து அத்தனை. ஏன் சொன்னா, தேவனுடைய நாமத்தை இந்த வேத புஸ்தகத்தில் அறிந்த ஒரே ஒரு மனுஷன், நான் மனுஷன்ல தான் மோசேவை சொல்றேன், இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன். நான் இயேசு கிறிஸ்து மோசேவை நான் கம்பேர் பண்ணல. எனக்கு தெரியும் என் ரட்சகர் எனக்காக ஜீவன் தந்த இயேசு அவர் எவ்வளவு பெரியவர், அவர் தேவன், அவர் தேவகுமாரன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர். ஆனா அந்த வேத புஸ்தகத்துல மனுஷர்கள்ல சொல்றேன், மோசே மாதிரி ஒரு ஒழுக்கம் ஆண்டவர் யாத்திராக 3வது அதிகாரத்தில் சொன்னார். அந்த நாமம் சீக்ரெட் நாமம், யாவே. அந்த நாமத்தை எங்கேயுமே உச்சரிக்கல. மோசே கிட்ட ஆண்டவர் என்ன நாமம் சொன்னார் என்பதை சரியாய் சொல்ல முடியாது. ஆனா 15வது வசனத்துல மோசே சொல்லும் போது சொல்றான், உடன்படிக்கை நாமம் தேவனாகிய கர்த்தர், தலைமுறை தலைமுறைக்கும் தேவனாகிய கர்த்தர். இந்த வேத புஸ்தகம் முழுவதிலும் எந்த ஊழியக்காரனும் யெகோவா என்று சொல்லி ஆராதித்தது கிடையாது, யெகோவா என்று சொல்லி துதித்தது கிடையாது, யெகோவா என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினது கிடையாது. எந்த ஒரு ஊழியக்காரனும் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் எந்த ஒரு ஊழியக்காரனும் யெகோவா என்கின்ற நாமத்தில் துதித்தது கிடையாது. ஜனம் சங்காரமாகிறது. ஏன் சொன்னா,
பாருங்க, இந்த இடத்துல யெகோவா ராஃபா என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தை எடுத்து விட்டாங்க. கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். பேதுரு சொல்றான் அவர் கர்த்தர், யோவான் சொல்றான் அவர் கர்த்தர், கூட இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க அவர் கர்த்தர். அந்த கர்த்தர் நாமத்தை எடுத்துட்டீங்களே, சுகம் எப்படி வரும் உங்களுக்கு? யெகோவான்ற நாமத்தில் எப்படி சுகம் வரும்? எப்படி விடுதலை வரும்? எப்படி ஜெயம் வரும்? எப்படி மீட்பு வரும்? உங்களுடைய சுகத்துக்காக அடிக்கப்பட்ட நாமத்தை விலக்கிட்டீங்களே. உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக அடிக்கப்பட்ட நாமம், உங்களுடைய வெற்றிக்காக அடிக்கப்பட்ட நாமம், உங்களுடைய ரட்சிப்புக்காக அடிக்கப்பட்ட நாமம், உங்களுடைய மீட்புக்காக அடிக்கப்பட்ட நாமம், உங்களை வாழ வைக்க அவர் தம்மையே ஒப்பு கொடுத்த எங்கள் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அகற்றிவிட்டு யெகோவான்னு ஒரு பேரை வச்சா எங்கிருந்து விடுதலை வரும்? எங்கிருந்து மீட்பு வரும்? எங்கிருந்து சுகம் வரும்? வரவே வராது. சுகத்துக்கான நாமம் யெகோவா கிடையாது. ஏன் ஞானஸ்தானம் கொடுங்களேன் யெகோவா நாமத்துல, ஆசீர்வாதம் போடுங்க. கர்த்தன்றதெல்லாம் எடுத்துருங்க. இங்க எடுத்துட்டீங்களே, எத்தனை இடத்துல எடுத்திருக்கிறீங்க? கர்த்தன்ற நாமத்தை எடுத்து யெகோவான்ற நாமத்தை போட்டிருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளை எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, தேவனை அறிகிற அறிவு வேண்டும். இன்றைக்கு நான் மிக பாரத்தோடு கூட சொல்லுகிறேன், கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி மூலமா தெளிவாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், யெகோவா என்பது தேவனுடைய நாமம் கிடையாது. யெகோவா என்பது கர்த்தருடைய நாமம் கிடையாது. யெகோவா என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமம் கிடையாது. பாருங்க, இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவரை கூட எடுத்துட்டாங்க. கர்த்தருடைய ஆவியானவரை கூட கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார்னு இருக்கு. பாருங்க, சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார்னு இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்துட்டு யெகோவா ஆவியானவர், யெகோவாவின் ஆவி எங்கிருந்து வந்தது? தமிழ் சமுதாயம் மனம் திரும்பணும். யெகோவான்ற வார்த்தைகள் எல்லாம் அகற்றணும். யெகோவான்ற வார்த்தைகள் எல்லாம் எடுக்கணும். 13 இடத்துல இருக்கிறது. இதுல ஜனம் பாருங்க, அதே ஆங்கில வேதாகமத்தில் இருந்த, இங்கிலீஷ் பைபிள்ல இருந்து, எல்லா டிரான்ஸ்லேஷன்ல இருந்து எல்லாத்துலயும் யெகோவா எடுத்துட்டாங்க. யெகோவான் எவ்வளவு பெரிய டீம், எல்லாம் எவ்வளவு பெரிய பேண்ட், எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஏன்னா அது நாமம் கிடையாது, அதுல வெற்றி கிடையாது, விடுதலை கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர். நீங்க ஒன்றும் பெரிய வேற லாங்குவேஜ்ல எல்லாம் சொல்ல தேவையில்லை, என்ன தெரியாது உங்களுக்கு. யெகோவா ராஃபா. நான் ஒரு பெரிய ஊழியக்காரன்கிட்ட பேசினேன். அந்த சபையில் யெகோவா ராஃபான்னு ஜெபம் பண்ணாங்க வியாதிக்காரனுக்கு, பெரிய ஊழியக்காரன். நான் சொன்னேன், பாஸ்டர் இது ஜெபம் பண்ணீங்க யெகோவா ராஃபான்னு, அது தேவனுடைய நாமம் இல்லைன்னா. ஏன் இல்லை? அவர் சொல்றாரு ஈப்ரு பைபிளில் இருக்குன்னு. நான் சொன்னேன், ஈப்ரு பைபிளில் போய் எடுத்து படிச்சு பாருங்க. யெகோவான்ற பேரே கிடையாது, யெகோவா ராஃபான்னு கிடையாது. ராஃபா இருக்கு. ராஃபான்னா வைத்தியன், அவன் யாராவது இருக்கலாம், வைத்தியன், அவ்வளவுதான். ஆனால் இங்க சொல்லப்பட்ட என் பரிகாரியாகிய கர்த்தர் அவர் வேற. வியாதியை தடுக்கிறவர், வியாதி வந்தா சுகமாக்குகிறவர். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை உச்சரியுங்கள், அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். அந்த நாமத்தை சொல்லும் போதுதான் அந்த புதிய ஏற்பாட்டில் பயப்படுறாங்க யூதர்கள். இந்த நாமத்தை சொல்லாதீங்க, இந்த நாமத்தை சொல்லாதீங்க, இந்த நாமத்தை சொல்லாதீங்க. ஏன் சொன்னா அந்த நாமத்துல சுகம் இருக்கிறது. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல அவர்களை கூப்பிட்டு அந்த சங்கத்தார் மிரட்டி, எதனா சொல்லு, நாமத்தை சொல்லாத, இந்த நாமத்தை மட்டும் சொல்லாத. ஏன் சொன்னா அந்த நாமத்துல தான் பேய்கள் ஓடும், அந்த நாமத்துல தான் வியாதிகள் சுகமாகும். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை சொல்லாம எத்தனையோ சத்துருடைய திட்டங்கள் உங்களெல்லாம் திசை மாற்றி விட்டது. இன்றைக்கு தேவனுக்கு நேராய், தேவனாகிய கர்த்தருக்கு நேராய் உங்களுடைய எண்ணங்களை, வார்த்தைகளை, அறிக்கைகளை, ஜபங்களை, துதிகளை ஏறெடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் உங்கள் மேலே இறங்குவார், சுகப்படுத்துவார், விடுதலையாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.